ஃபுல்லு இங்கே வரைக்கும் என்னால் நடக்க கூட முடியல, பேச கூட முடியல. ஹலோ, அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரெடி சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், தமிழ் நியூ இயர், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதிசயமாக நாங்கள் இன்னைக்கு ½ an hour சீக்கிரம் வந்துட்டோம். அதிசயமாக இந்த பையன் வந்து ஜூஸ் கேட்டுட்டு இருக்கான். டோனட். கண்ணாடியை குறைக்க மாட்டான். வீட்டுக்கு வந்தாச்சு, டோனட்டும் வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், மழை தில் குஷ் ஆகி போச்சு. நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மழைக்கு. அப்பா பா 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 செம்ம மழை பா. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக இப்போ மணி 9:10, 8:45 வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு போனேன். ஸோ இப்போ தான் வந்து அரைச்சி முடித்தேன். கொஞ்சோண்டு தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ பாருங்கள், மிக்சியிலேயே அரைச்சாச்சு மாவு. குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. தோசை, சட்னி. இல்லை, நம்ம எவ்வளோத்துக்கு ஊற்றி வச்சோம் அவ்வளோ இருக்குது பாருங்கள். நேற்று மழை பெஞ்சிச்சு, சரி பரவாயில்ல. ஆனால் தோசை சூப்பராக வந்துட்டுருக்கு. பிளான்ட்ஸை கழுவி வச்சிட்ருக்கேன். நல்ல நாள், பௌர்ணமி, ஹனுமான் ஜெயந்தி. ஸோ சிம்பிளாக எப்போ சாமி கும்பிட்ற மாதிரி விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், நம்ம செடியிலேருந்து எவ்வளோ ஃப்ளவர்ஸ், அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா டெய்லி வந்து எனக்கு பூ இருக்கும் பாருங்கள். ஸோ ஹனுமான் சாலிசா கேட்டாச்சு. விஹானுக்கு பைஹாட்டாக தெரியும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் ஃபுல்லாக வந்து என்னால் பார்க்காம படிக்க முடியாது. ஸோ அதனால் ஆடியோ போட்டு கேட்டுடுறது. எப்போ போல் 2 மல்லிப்பூ எனக்காக நான் உட்கார இடத்துல வச்சுப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, டீயும் குடிச்சாச்சு. ஸோ இப்போ கையோட நான் வந்து லஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஆயிடுச்சு வேலை. இன்றைக்கி லக்ஷ்மி வரமாட்டா, நாளைக்கு வரமாட்டா, ஊருக்கு போயிருக்காங்க. டியூஸ்டே அவங்க வந்து அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நம்மளாம் வச்சுக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் பொறுத்து ஊருக்கு போகிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க சொல்கிற இதுக்கு வரமாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நாள் பொறுத்து தான். ஸோ டியூஸ்டே வரேன்னு சொல்லியிருக்கா, பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது, பாத்திரம் கழுவுறது. அதனால் ஒரேடியாக இந்த டீ வேலை முடிஞ்சு லஞ்சும் முடிச்சுட்டாக்கா வேலை டன். இன்னும் துடைக்கல. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது அடுப்பு எல்லாம் போட்டு. ஸோ வெஜிடபிள் வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சிம்பிள் மசாலா போட்டு, மசாலாலாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு காரப்பொடி மஞ்சள் பொடி போட்டு ஃப்ரை. தால் ரைஸோட பாருங்கள் சாம்பார். ஸோ காலையிலேயே ஒரே பிரெத்தில் ஃபினிஷ் பண்ணிட்டோம்னாக்கா கிச்சன் க்ளீன் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ரைஸு வடிக்கணும். முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நான் அடுப்பு இதெல்லாம் தொடச்சிட்டு பாத்திரம் கழுவிடுவேன். இன்னைக்கு சாயங்காலம் வந்து சத்யநாராயண கதாக்கு இன்விடேஷன் இருக்குது. வீடெல்லாம் கூட்டி இது பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. விஹான் வந்து வேக்யூம் போட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது இல்லையா, எனக்கு என்னவோ ரொம்ப டஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ நார்மல் டஸ்டிங்கில் போக மாட்டேங்குது. ஸோ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, ஸோ ஃபுல்லாக வேக்யூம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். இது முடிச்சாச்சு, ஃபுல் வேக்யூம் க்ளீனு. தண்ணி மட்டும்தான் தாக எடுக்குது. அப்பா, ரெடி. இது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, மிளகாய் கிள்ளி போட்ட வெங்காயம் தக்காளி சாம்பார். இது அவ்வளோ டேஸ்ட்டோ. இது வந்து நாளைக்கு இட்லி தோசைக்கும் ஆகிடும். அண்ட் இதில் வந்து நான் ரொம்ப புளி போட மாட்டேன். அந்த தக்காளி புளிப்பே போதும், லேசாக ஒரு டச்சு. இது வந்து நம்ம கோபி ஃப்ரை பாருங்கள், சிம்பிள்ஸ், ரொம்ப சிம்பிள். இதுக்கு செம்ம காம்பினேஷன். இது சப்பாத்தியோடையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் வந்து கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு
ராயல் டிஷ். பூரி ஜெகநாத் டெம்பிளில் இது வந்து ஒரிசாவில் சர்வ் பண்ணுவாங்க. இதை நான் ஒரிசாவில் படிக்கும் போது இந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். தால்மா நிறைய காய்கறி போட்டு நாட்டு அவியலில் போடுற எத்தனை காய்கறியும் இதில் நீங்கள் பார்க்கலாம். தால்மா இது ஒரு தால் ரெசிபி. இது லெஃப்ட் ஓவர் பாருங்கள். இது நான் வந்து லாஸ்ட் பிட்டு வரைக்கும் நான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம சேனலில் தால்மான்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே இந்த ரெசிபி வந்துடும். மஸ்ட் ட்ரை. ஓகே, நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். பூண்டு வெங்காயமே கிடையாது. ஓகே, அவ்வளோ ரிச் ராயல் ஃப்ளேவர்ஃபுல் டிஷ் இது. இது வந்து வீட்டில் பண்ண தயிர். அப்புறம் நம்ம வடித்த ரைஸ், ஹாட் ரைஸ். இது சூடு பண்ணணும். இதை நல்லா சூடு பண்ணி ரைஸோட ஐயோ அண்டு பச்சரிசியோடைய தான் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட சைட் டிஷ் தொட்டுக்க வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்பளம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இது வந்து நம்ம சாலட் கழுவியாச்சு. இந்த கடாய் மட்டும் கழுவோம். நிஜமாக சொல்கிற தால்மா ரெசிபி மஸ்ட் ட்ரை. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா ஃபேன் ஆகிடுவீங்க. ஃபேன். ஆள் இருக்காங்க, பட் எனக்கு அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஃப்ரெஷ்ஷாக ட்ரெயின் பண்ணி எனக்கு பாத்திரம் கழுவுறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்க வர வரைக்கும் நான் பாத்திரம் கலெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுறது தான் எனக்கு பனிஷ்மெண்ட். இது அப்பப்போ பாத்திரம் காலையில் இது கழுவி ஆச்சு. அதே மாதிரி டீ போடும்போது அந்தந்த டைமுக்கு கழுவிட்டாக்கா எனக்கு டென்ஷன் இல்லை. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிங்க்கு. ஸோ பாருங்கள். ஸோ இப்போ கிச்சன் தொடச்சிட்டோன்னாக்கா ஆயிடுச்சு வேலை. அதனால் ஒரு வாரத்துக்கு பாத்திரம் நானே பார்த்துக்கிறேன். டாஸ்கோ கம்ப்ளீட். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் சத்யநாராயண் பூஜைக்கு போகிறோம். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி சோவெனியர். இந்த பேக் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ப்ராப்பர் காதி பேக். ஸோ நல்லா ஷாப்பிங் டோட்டே பேக்ஸ் மாதிரி. ஸோ ஷாப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு ஹேம்பர் இருக்குது குட்டியாக. ஸோ நல்லா இருக்குல்ல இந்த இது க்யூட்டாக. ஸோ இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஹேண்ட்மேட் சோப்ஸு, கொஞ்சம் ஃப்ளேவர்ட் கேண்டில்ஸு, ஒரு ஆரோமா கிட் இருக்குது. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் காஜு கத்லி வச்சு கொடுத்துருவோம். 3 வாட்டி ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே ரொம்ப கிராண்டாகவும் வேணாம், ரொம்ப சிம்பிளாகவும் வேணான்னு சொல்லி 3 வாட்டி சேஞ்ச் பண்ணியாச்சு. அது இல்லாமல் இப்போ சத்யநாராயண் கதா பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் கம்ஃபர்டபுளாக பேண்ட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இது போட்டாச்சு. இது நம்ம தீபாவளி ட்ரெஸ் தான். பட் இந்த துப்பட்டாவோட ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராஸ்ட் பண்ணி போடுறேன். ரெட் அண்ட் இந்த வயலட் அமேசிங் காம்படிஷன் அமேசிங் காம்பினேஷன்ல பட்டு லுக்கில் இந்த மாதிரி சூப்பராக இருக்கு. अग्ने वाद सूर्य प्राजापत्यात्मानम्मय अंगारकाय नमः. श्रीमन्नारायण श्रीमन्नारायणनि श्रीपादमे परात्परा. குட் மார்னிங். ஸோ அத்தர்வோட நிறைய ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸ், ஜர்க்கின்ஸ், ஃபுல் கை டிஷர்ட்ஸு, இந்த மாதிரி ஷேர்வானிஸ், குர்தாஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி பேண்ட்ஸு நிறைய இருக்குது. சுத்தமாக போடல. நல்ல டிஷர்ட்ஸ் இல்லை. இது பார்த்திங்கன்னா எக்தம் புதுசாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய பசங்க இருக்காங்க. இப்போ லீவ் டைம் இல்லையா, அந்த இங்கே இருக்கிற லேபர்ஸோட சொந்தக்கார பசங்க எல்லாம். ஸோ கரெக்டாக பார்த்தேன் அத்தர்வோட சைஸ்க்கு இருக்காங்க. ஸோ இதில் அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. இவனே போடலாம், ஏன் போட மாட்டேறான்னு தெரியல. பாருங்க எவ்வளோ நல்ல டிஷர்ட்டு காட்டன்து பாருங்க. இல்லைலாம் நிறைய டிஷர்ட்ஸ் அவன் போடவே இல்லை. இந்த டிஷர்ட் அவன் போடவே இல்லை. ஏன்னா இது பிங்கிஷாக இருக்கும். பிங்கிஷாகவே இல்லை இது. சரி இந்த பசங்க இருக்காங்க, இப்போயே கொடுத்துருவோம். இல்லைன்னா அப்படியே தள்ளி போவோம். இந்த பாக்ஸ் இங்கே தான் இருக்கும். குட் மார்னிங், வெல்கம் டு சண்டே அண்ட் நம்ம 3rd டே இன்னைக்கு vlog-ஓடது. ஸோ அம்மா வீட்டு கிளம்பியாச்சு. ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். காலி டப்பாஸ் இதெல்லாம் அங்கேருந்து பார்சல்ஸ்க்கு. பட் இதுக்குள்ளே வந்து
பாருங்கள் உரைக்கு ஊற்றி வச்ச தயிர். அது இங்கே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பால் கிடைக்கிது இல்லையா, ஸோ அது அப்பாவுக்கு அந்த தயிர் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அஞ்சீர் ட்ரை ஃப்ரூட்ஸ். ஸோ ஃபுல் பேக்கெட் ஓப்பன் பண்ணேன். ஸோ அது நமக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ பாருங்கள் நல்லா ஆல்மோஸ்ட் 90% செட்டு. அங்கே மத்தியானம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நேற்று செம்ம மழை. இதில் வந்து கொஞ்சம் ஊதுவத்தி, இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ், தூப் ஸ்டிக்ஸ் இருக்குது, கொஞ்சம் பழம், ஸ்வீட்ஸு, அப்புறம் மால்பூவா. அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பட்டன் உடஞ்சிருச்சு. இது என்னென்ன ஒரு வாட்டி கூட போடல. ஸோ இது வந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அம்மாவுக்கு அங்கே டைம் இருந்தால் தைக்க சொல்லிடுவோம். ஏன்னா இந்த இதெல்லாம் எனக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஃப்ரெஷ் பூவு. அப்புறம் இதில் வந்து என்னோடய வாட்சஸ் இருக்குது. இதில் எல்லாமே பேட்ரி போடணும். ஸோ இதை அப்பா கொடுத்துட்டாக்கா இங்கே வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 3 வாட்ச் இருக்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரெஷ் கீரை. ஓகே, முருங்கைக்கீரை ஃப்ரெஷ். இது வந்து நம்ம தோட்டது கிடையாது, இது வந்து பக்கத்து வீட்டுது. நமக்கு மரத்தில் இன்னும் ஃபுல்லாக கீரை வரல, கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம தோட்டத்துது ஃப்ரெஷ் பாலக். அண்ட் இது பாருங்கள் கலன்னு ரெட்டு கீரை, கீழே நிறைய ரெட்டு கீரை பாருங்கள். ஸோ ஃப்ரெஷ் ரெட்டு கீரை. அப்புறம் இது பாருங்கள் ஒரே ஒரு காய் இருந்துச்சு, இது ஒன்று பறிச்சாச்சு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் க்ரீன் வெஜிடபிள் செக்ஷன் இது. நேற்று என்ன மழை, என்ன மாதிரி மழை பெஞ்சாலே நமக்கு பாருங்கள் கீரை என்ன கலன்னு ரெட்டு கீரை. ஹலோ, வெல்கம் பேக். ஸோ நான் வந்த உடனே பக்கத்து எதிர் வீட்டு ஆண்டியை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து மாலை போட்டிருக்காங்க ஃபுல் ஃபேமிலி. ஸோ நம்ம இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா கண்டாமினேஷன் ஆகிடும் சபரிமலைக்கு. அதே மாதிரி விஹானோட புக்ஸு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க பையன் வந்து இப்போ 10th போகிறான். ஸோ புக்ஸு கொடுத்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. நமக்கு ஒரு நல்ல ஒரு கேரளா டிஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ். இதுதான் மெயின் கிஃப்ட் அப்பாவுக்கு. இது ஓப்பன் பண்ணுங்க. இது நல்லா செட் ஆகிருக்கும். மட்டன் பிரியாணி. ஐயோ, வெளியில் கேட் ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஸ்மெல்லு, அப்படி வாசனை தூக்கலாக இருந்துச்சு. ஸோ சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி அண்ட் சைட் டிஷ் வந்து சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி. ஸோ பச்சடி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ஆண்டி கொடுத்தது. இது வந்து கேரளா எலஷேரியோ ஏதோ சொன்னாங்க. பலா பழமும் காயோ வச்சு ஒரு டிஷ் இது. இது வந்து சூப்பர். இது வந்து மாங்காய் பச்சடி. இது அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வாங்க. ஃபுல்லு இங்கே வரைக்கும் சாப்பிட்டு ஃபுட்டு கோமாவில் இருக்கும். என்னால் நடக்க கூட முடியல, பேசக்கூட முடியல. ஸோ பாருங்கள் புடவை. ஸோ அம்மா காஞ்சிபுரம் போயிருக்கும் போது வாங்கின புடவை. ஸோ நான் இப்போ தான் பார்க்குறேன். இது நான் ரெண்டு ஒரே கலர் மாதிரி இருக்கு. ஓஹோ, இது வந்து அத்தைக்கு எடுத்தாங்களா? சூப்பராக ఉంది. ரொம்ப நல்ல காம்பினேஷன். இது ரொம்ப யூனிக் கலர் காம்பினேஷன். இது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வெரி வெரி நைஸ். நல்ல ஒரு காப்பர், இந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு பிளவுஸ். இந்த ரெட் மரூன் நல்லா கொஞ்சம் காமன் இல்லையா? இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கலர் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி வெரி நைஸ். ரெண்டுனே நைஸ். இது வந்து காட்டன். இது ஏதோ காட்டன் சொல்கிறாங்க, பட் அம்மா சொல்கிறாங்க இது பியோர் காட்டன் கிடையாது. பட் நல்லா இருக்குது. மாதிரி மாற்றி கட்டுறதுக்கு நல்லா இருக்கு. வெரி நைஸ். 100 நைஸ். ஸோ நான் புடவை ஃபஸ்ட்டே சொல்லிட்டு எனக்குன்னு எதுவுமே வாங்காதீங்க, நான் கட்ட மாட்டேன். இதில் கூட எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ பாருங்கள் கடைக்கு போயிட்டு ஸோ ஐஸ்கிரீம் வாங்க போனாங்க. ஐஸ்கிரீம் சிப்ஸ் வேறு. Which is mine? Thank you. Wow. இது இண்டமா சூப்பர். எக்ஸலண்ட். புடவையாக வந்துட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போ எல்லாம் க்ரீன் ரொம்ப பிடிக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பர் பட்டு புடவை கிடையாது, பட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் கட்டுற மாதிரி ஒரு நல்ல லைட் வெயிட் புடவை. மெட்டீரியல் காட்டன். ஓ காட்டன். இது இல்லை ஓப்பன்.
బ్లాక్ అండ్ బ్లాక్ లేదు అది ఓహో బ్లూ మారి బ్లూ ఇది అవునా మారి బ్లూ అది సూపర్ ఇది కొంచెం డిజైనర్ సారీ மாதிரி இருக்கு డిజైనర్ సారీ மாதிரி ఓ వెరీ నైస్ నిండా బాగుంది కొద్దు ఎక్సలెంట్ ఇది కట్ట నిండా బాగుంది ரொம்ப நல்லா இருக்கு கலர்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஃப்ரெஷ் கலர்ஸ் யூஷுவல் கலர்ஸ் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு நான் சொன்னேன் எனக்கு எத்தனை புடவை கொடுக்காதீங்க கொடுத்தாக்கா நான் நம்ம வீட்டில் வராங்க இல்லையா லக்ஷ்மி கொடுத்துருவேன் சொன்னேன் லக்ஷ்மிக்கு எல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன் நீ கட்டுறதா இருந்தால் கொடுக்குறேன் சியர்ஸ் இந்த பையனை போட்டு வர சொல்லு ரவுண்ட் நம்பர் 2 அத்தர்த் இது கொடுக்கலாம் அதுக்கு ஃபினிஷ் பண்ண அத்தர்த் பர்த்டே வீடியோ Great. விஹான் காதுல கம்பல் வேற நைஸ் நோ So very hello work the launchpad team. So we have Sindhu and Lakshmi with us. Please. So can we have another big round of applause for the beautiful performance of all the kids? ஸோ நிறைய கிட்ஸு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஹாலே ரொம்ப இருந்துச்சு அத்தரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இதில் இன்னொன்று என்ன பண்ணேனாக்கா அந்த டைமில் அங்கே வந்து லான்ச் பேடுன்னு சொல்லி ஒரு அகாடமி அங்கே வந்து எல்லாமே ஆர்ட்டு டான்ஸு பாட்டு மியூசிக் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த லான்ச் பேட் டீம் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குட்டி குட்டி பசங்க நீங்களா 2 பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க. அதுக்கு எதுவுமே சார்ஜ் பண்ணல. பட் ஒரு விசிபிலிட்டி ஒரு பப்ளிசிட்டி அவ்வளோதான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ அதை அவங்க கூட பேசி இது பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா MC. ஸோ நமக்கு வந்து நிறைய க்ரௌட் இப்போ யூஸ்வலாக ஒரு பர்த்டே பார்ட்டி போகிறோன்னா உட்காந்துட்டு கேக் கட் பண்ணுற வரைக்கும் போர் அடிக்கும். அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் பண்ணுற டைமில் பசங்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு நல்ல வந்தவங்களுக்கு எல்லாமே பசங்களுக்கு மட்டும் இல்லை பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு கிஃப்ட்டு. ஸோ நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபன் ஆக்டிவிட்டீஸு அந்த பொம்மை இங்கே பக்கத்தில் நிறைய ஸோ ஒரு மாதிரி ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இது வந்து அத்தரோடது விஹாந்த் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேஷன் ஷோ எல்லாம் பண்ணோம். கூட்டம் பாருங்க. இது பாருங்க பசங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கிட்டத்தட்ட 1.5 hours ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்த பசங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி ஒரே ஹாப்பி. அது இல்லாமல் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். கியூட். ஸோ விஹாந்த் பர்த்டே சீடியை இன்னும் பார்க்கலன்ற ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அத்தரத்து முடிச்சுட்டு இப்போ விஹாந்த் பார்க்க போகிறோம். ஸோ விஹான் பர்த்டேக்கு வந்து வென்யூ சேம் தான். விஹான் பர்த்டே அண்ட் அதர் பர்த்டே சேம் இதில். ஸோ வந்த உடனே கேண்டி பாப்கார்னு அப்புறம் இந்த ரிங் போட்டால் கிஃப்ட் மாட்டோம் அது அரேஞ்ச்மெண்ட்ஸு சைடில் வந்து நிறைய கேண்டீஸு. ஸோ ஏன்னா பசங்க வந்த உடனே போர் அடிக்கக்கூடாது. நம்ம எல்லாம் வந்த அப்புறம் தான் கேக்கே கட் பண்ணுவோம். ஸோ அந்த கேப்பில் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பாருங்கள். நிறைய சாக்லேட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் MC கேம்ஸு பாருங்கள் வரவங்க எல்லாமே அண்ட் எல்லாருக்குமே நம்ம அப்படி வச்சுருந்தோம். லைக் வந்தவங்களுக்கு வந்து 100% கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி. ஆமாம் vlog இன்னும் முடியல. இப்போ இங்கேருந்து பை see you. ஆமாம் இன்னும் மழை வரல இதுக்கு பரவாயில்ல. ஹலோ அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரெடி சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸோ நல்லா இருந்துச்சு. பிரியாணி சூப்பர். நல்ல ப்ரோக்ராமும் முடிச்சாச்சு. அதர்வ் அவனோடது பார்த்துட்டு விஹான் என்னோடது பார்க்கவே இல்லை. நான் ஆக்சுவலி அவனோடது பார்த்துருக்கான் பட் அவன் மறந்துட்டான். ஸோ எப்படி இருந்துச்சு ப்ரோக்ராம்? சூப்பர் ரொம்ப நல்லா அருமையான ஞாபகம். சரி கிளம்பியாச்சு. பார்சல் எல்லாம் ரெடி. அண்ட் இன்னைக்கு இன்னும் மழை வரல. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். மழை தூரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது பாருங்க வாட்டர் மெலன். வெயிட் செய்யண்ணா.
Boy said so. ஓ இப்போ மேட்சா என்ன மேட்ச்சு ஓ ரேஸ் எனக்கு எல்லாம் ஒன்று தான் ரேஸ் பார்க்கும் போது இந்த சிப்ஸு இதுலேயும் இன்னொரு ஐட்டம் இருக்குது ஓகே இதில் வந்து நல்ல காரசாரமாக ஸ்பெஷல் மிக்ஸ்சர் இது வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டு ஜம்ஷெட்பூர் போயிருக்கும் போது அங்கே இதோட ஸ்பெஷல் மிக்ஸ்சர் இல்லை பீகார் ஸ்பெஷல் ஸ்நாக் தில்குட் இருக்கு இல்லைங்களா இது எள்ளு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு செய்ய ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்கு பர்க செஞ்ச ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்கு கயாவோட ஸ்பெஷாலிட்டி இது ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸும் ரெடி ஆகி போச்சு இதில் வந்து பூ பழம் இருக்குது பூ வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் நாளைக்கு வச்சுப்போம் கொஞ்சம் சாமிக்கு கொஞ்சம் தலையில் வச்சுக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ் பூ கட்டுனது கொஞ்சம் இது இருக்குது இது வந்து என் பர்த்டேக்கு எங்கள் அம்மா அப்பா வர முடியலன்னு சொல்லி இது எனக்கு கிஃப்ட் belated birthday gift. ஸோ இது வந்து ஃபக்கீரா மிக்ஸ்சர் ஸோ நீங்கள் நிஜமாகவே ஜம்ஷெட்பூர் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இது அங்கே மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ தில்குட் நல்லாயிருக்கும் இது அண்ட் ஹெல்தி கூட ஸோ ஃபுல்லாக எள்ளில் பாருங்கள் ஸோ இங்கேயும் கிடைக்கும் பட் அங்கத்தது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஸ்பெஷாலிட்டி அங்கத்தது இது வந்து அம்மா போட்ட ஊறுகாய் ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க இது ஏற்கனவே என்கிட்ட ஒரு ஃபுல் பாட்டில் இருக்குது அதனால நான் எனக்கு இன்னும் வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ இது ஃப்ரெஷ் பேட்ச் போட்டது டேஸ்ட்டுக்கு இது வந்து கடுகு எண்ணெயில் போட்டிருக்காங்க ஸோ இது சப்பாத்தியோட பூரியோட ஈவன் ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம் தக்காளி ஊறுகாய் கயா நம்ம புத்தர் பிறந்த இடம் புத்தர் கயாவில் என்லைட்மெண்ட் கிடச்சிது ரொம்ப வீக்காக இருக்குது ஹிஸ்ட்ரி ஸோ அந்த கயாவோட ஸ்நாக் இப்போ மணி 7:30 அண்ட் மழை ஸ்டார்ட் ஆகும் நல்லா செம்ம மழை ஹெவி மழையிலேயே வந்தோம் இந்த மாதிரி மழை ஸோ 3 நாளாக வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கோம் நல்லா இருந்துச்சு நாளைக்கு வந்து நம்ம தமிழ் நியூ இயருக்கு வந்து நான் ஒரு சாம்பார் சிம்பிளாக ஒரு சாம்பார் ரைஸு ஓகே அப்புறம் வடை இதுதான் செய்கிற பிளான் இருக்குது பாயாசம் பொரியல் நம்ம மாங்காய் பச்சடி இது எல்லாமே நான் உகாதிக்கு செஞ்சுருந்தேன் ஸோ நாங்கள் ரெண்டுமே செய்வோம் ஸோ உகாதிக்கு அதெல்லாம் பண்ணி நல்லா வாழை இலையில் பண்ணோம் ஸோ நாளைக்கு வந்து சிம்பிளாக பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி எல்லாமே ஹெவி ஸோ நாளைக்கு ரொம்ப பெருசாக எலாபரேட்டாக பண்ணுற பிளான் கிடையாது சிம்பிளாக காய் போட்டு ஒரு சாம்பார் வடை அதுக்கப்புறம் வந்து பாயாசம் மோஸ்ட்லி நான் செய்ய மாட்டேன் நான் நிறைய ஸ்வீட்ஸ் ஆகி போச்சு பூ பழம் வச்சு கும்பிட்ருவோம் அதுதான் நம்ம வீட்டு பிளானு ஸோ எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் போயிட்டு எல்லாம் எடுத்து வைப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் குட் நைட் ஹலோ மறுபடியும் வெல்கம் பேக் ஹாப்பி தமிழ் நியூ இயர் மணி கரெக்டாக 6 பாருங்க கொசு வந்துடும் டெய்லி பசங்களை க்ளோஸ் பண்ண சொல்லுவேன் ஆனால் நான் தான் செய்யணும் இந்த குட்டி விண்டோக்கு வந்து அந்த மெஷ் கிடையாது பெரிய விண்டோக்கு மட்டும் தான் மெஷ் இருக்குது ஸோ இது க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி விஷு இன்றைக்கி விஷு கூட தமிழ் நியூ இயர் அண்ட் விஷு ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்து முடிச்சிடலாம் டேனாயிங் இது வந்து ஒரு ஸ்பெஷல் இது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த லிட்டில் பிளாக் ட்ரெஸ் ஓகேவா இது ஒரு டியோ நான் காலேஜ் படிக்கும் போது என்னோடய ஃப்ரெண்டு இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவப்போ அந்த அமேசிங்காக இருக்கும் ஓகே குட்டி பாட்டில் லிட்டில் பிளாக் ட்ரெஸ் அதுதான் யூஸ் பண்ணுவான் ஓகே நான் எனக்கு இது அன்றைக்கி சடனாக மைண்டில் வந்துச்சு ஆமாம் இல்லை என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணால் சரி நான் அமேசானில் தேடினேன் பார்த்தா எனக்கு இது கண்ணுக்கு பட்டுச்சு சரி இது வாங்கினேன் செம்மையாக இருக்குது இதை நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் ஆவலான் லிட்டில் பிளாக் ட்ரெஸ் பார்ட்டி பாடி ஸ்ப்ரே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் காற்று நைட்டெல்லாம் மழை நேற்று ஸோ அடுத்த 3 ப்ராடக்ட் வந்து இந்த ஷால்ஸ் துப்பட்டாஸ் கம் ஸ்டோல்ஸ் ஸோ இது வந்து ப்ராப்பர் துப்பட்டா நல்லா பார்ட்டி லுக்கில் பாருங்கள் சில்க் லுக்கில் ஆக்சுவல் சில்க் கிடையாது பட் நல்லா ராணி கலர் வித் கோல்டன் இது ஸோ நேற்று போட்டிருந்தேன் இல்லையா ஃபங்க்ஷனில் அது என்ன மாதிரி இருந்துச்சு ஸோ அதே லுக்கில் ராணி கலரில் நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு 2-3 கலரில் வாங்கி வச்சுட்டோன்னாக்கா சிம்பிள் சல்வார் குர்த்தா கூட இது போட்டாக்கா கூட நல்லா கிராண்ட் லுக் தருது அப்புறம் கீழே டசில்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நல்லா அப்படியே பியூட்டிஃபுல்
ஸோ இது வந்து ஒரு உல்லன் ஃபீலில் ஒரு ஸ்டோல் கம் ஷால். இது வந்து நல்லா வார்மாகவும் இருக்கும். ஸோ இது வின்டரில் கூட யூஸ் பண்ணலாம், போத்திக்கலாம். பட் துப்பட்டா மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு, கிரேஷ் பிளாக்கில். ஸோ இது ஒன்று. ஸோ இதுலேயும் கூட டசில்ஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு துணி, வெரி நைஸ். இது வந்து நம்ம ஜீன்ஸோட கூட ஒரு ஸ்டோல் மாதிரி யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ராப்பர் ஸ்டோல். பார்த்தீங்கன்னா இதோட பிரெத்து வந்து இவ்வளோ தான் இருக்கும், ப்ராப்பர் ஸ்டோல். ஸோ நல்லாயிருக்கும், ஒரு கேஷுவல் வேர்க்கு நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே கழுத்தில் சுற்றி போட்டுக்கலாம். ஸோ எப்படி வேணால் நம்ம இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஹான் வந்து விளையாடிட்டுருக்கான். பாருங்கள் என்னோடய பூவு. ஸோ இதை நேற்று அம்மா கொடுத்தது. ஸோ இவ்வளோ நேரம் தலையில் வச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான். இதுதான் நேற்று தச்சுட்டு வந்தேன். ஸோ பின்னாடி அந்த பட்டன் ஹூப் ஓப்பன் ஆகி போச்சு. ஸோ அதை தச்சு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டேன். ஸோ இன்றைக்கி தமிழ் நியூ இயர் அன்றைக்கி ஏதாவது புதுசாக போட்ட மாதிரி இருக்கட்டும். பட் வீட்டில் இருக்க போகிறோம். ஸோ அது நல்லாயிருக்கு, கலர்ஃபுல்லாக. ஸோ எல்லாருமே வீட்டில் என்ன கொண்டாடினீங்க? நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி வடை கூட செய்யலை. ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக இவ்வளோ வரைக்கும் ஹெவியாக இருந்துட்டு ஜஸ்ட் அந்த மேங்கோ போட்டு சித்ராண்ணா செஞ்சேன். ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான். தயிர் சாதம், இவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே சாப்பிடுவோம். அந்த மிக்சர் இருந்துச்சுல்ல, அதை வச்சு பண்ணிட்டோம். ஸோ நல்ல ஆப்படைட் பண்ண போகிறது நம்ம, சாப்பிட போகிறது நம்ம. அதனால் இன்றைக்கி நேற்று அதுக்கு முந்தா நேற்று ஃபுல்லு அப்பா. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு விடுவோம். ஸோ இன்னொரு நாளைக்கு வடை பாயாசம்லாம் இன்னொரு நாளைக்கு செய்யலாம். ஸோ அவ்வளோதான், பழம்பூ வச்சு கும்பிட்டாச்சு. இப்படி தான் சிம்பிள் நம்மளோட தமிழ் நியூ இயர். ஆனால் பக்கத்துலேருந்து நல்ல நல்ல பாயாசம் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், பாயாசம் குறை கூட இல்லை. ஸோ எல்லாருமே நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹாப்பி தமிழ் நியூ இயர் அண்ட் ஹாப்பி விஷு. ப்ராடக்ட் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிரும். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.